வணக்கம். பயல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்க போறோம். உங்களோட 2வது திருமணத்திற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கார்ட்ஸ்ல வர விஷயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? இது ஏதோ லவ் ரீடிங்க்கு லவ் ரீடிங் மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் விவாகரத்து பெற்ற நபர்களாக இருப்பீங்க. ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காதல், 2வது காதல் வந்திருக்கு. இந்த காதல் வந்து முதல்ல ரொம்ப நல்லா போயிருக்கலாம், பட் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஓகேவா? எஸ், இந்த பிரச்சனையின் காரணமாக உங்களோட கல்யாணம், திருமணம் வந்து தள்ளி 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 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இருக்க சான்சஸ் இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, நீங்கள் காதலிக்கும் நபர் உங்கள் அளவுக்கு உங்ககிட்ட உண்மையா இல்லை அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ்ல வந்திருக்கு. ஓகே, ஏதோ சில விஷயங்களை மறைக்கிறாங்க, சில தவறுகளை பண்ணியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில. அதை நிறைய நாட்கள் மறைச்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னா அவர்கள் மேல இருந்த ஒரு நம்பிக்கை போய் அவநம்பிக்கை வந்து சில குழப்பங்களுக்கு நீங்க ஆளாயிட்டீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரியா? நம்ம 2வது திருமணத்துக்கு தான் ரீடிங் பார்க்குறோம், பட் இது லவ் ரீடிங் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த குழப்பங்களோட அந்த மனிதரை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா இவர்கள் வந்து இந்த பொய்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன், அது இன்னும் கூட சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, சில விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, பட் அது இன்னும் கூட இவங்க உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஏதோ ஒரு குழப்பத்திலேயே உங்களை வச்சிருக்க மாதிரியும் இருக்கு உங்களோட கார்ட்ஸ். இதற்கு இடையில வந்து பொருளாதாரம் சார்ந்து சில சிக்கல் இருக்கலாம். இப்போ கோர்ட்டு கேஸு அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர சான்சஸ் இருக்கு. ஸோ பணம் சார்ந்து உங்க சைடும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சரியா? ஸோ பணம் சார்ந்த பிரச்சனை தீருமான்னு கேட்டால் எஸ், ஷியோரா தீர சான்சஸ் இருக்கு. எப்படி இன்னொரு 6 மந்த்ல கோர்ட்டு கேஸுன்னு இருந்தாலும் ஓரளவு உங்க சைடு நியாயம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ பணம் சார்ந்து தீந்துரும். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுல சிக்கல் என்னன்னா, பொருளாதாரம் சார்ந்து உங்களால சமாளிச்சிட முடியும். ப்ராப்ளம் வந்து அந்த பர்சன், அந்த உறவு சிக்கல் தான் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வந்து அவங்கள ரொம்ப அதிகமா விரும்பக்கூடிய நபர்களா இருக்கலாம். கண்மூடித்தனமா பாசம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் இன்னமும் அவங்கள விரும்பக்கூடிய மனிதரா இருக்கலாம் நீங்க. எஸ், அதனால இந்த உறவை விட்டு உங்களால விலக முடியல அப்படிங்கிறது போல இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இருக்கிற ஒரே விஷயம், சரி அவங்க அந்த தவறுகள் பண்ணியிருக்காங்க, அது உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டா ஓகே. பட் இவங்க இன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு குழப்ப மனநிலையிலேயே உங்களை வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இது நிறைய பேருக்கு பொருந்துமான்னு தெரியல. ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, எனக்கு 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்கு. 2 விஷயம்தான். ஒன்று, இவங்களையே நான் திருமணம் பண்ணிக்கணும், நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், பண்ணிக்கணும்னா இவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க, A to Z தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்த பிறகு இந்த திருமணத்தை செஞ்சுக்கோங்க. இதற்கு எப்படி இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆகும் இவங்களை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லை, இவ்வளோ ஒரு குழப்பமான மனிதர் வேண்டாம், ஏற்கனவே என்னோட முதல் வாழ்க்கையில் நான் ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிட்டேன், மறுபடியும் ஒரு பிரச்சனையை தூக்கி நான் சுமக்க விரும்பலை, நான் இவர்களை விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணிக்கலாம். ஓகே, வழியே இல்லாமலாம் இல்லை. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இப்போ கூட இந்த ரீடிங் பார்க்கும்போது எப்படி தெரியுமா தோணுது, இந்த காடை கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எப்போவோ பண்ணியிருப்பீங்க. பட் சில காத்திருப்புகள், இந்த ஒரு பர்சனை அதிகமாக விரும்பியிருப்பீங்க, அதிகமாக நம்பியிருப்பீங்க. ஸோ இவங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன்னு இந்த காத்திருப்புகள்னால தான் உங்களுக்கு டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஸோ இவர்களே பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் இவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி நிறைய குழப்பங்கள், நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ ஒரு தெளிந்த மனநிலையோடு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை வேண்டாம் இன்னொரு பர்சனை பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், பட் எல்லாமே வந்து உடனே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு 4-5 மந்த்தாவது ஆகும் அப்படிங்கிறது போல தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த இயர் எண்டு கூட ஆகும். ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாக்கி வச்சிருக்காங்களான்னு கேட்டா ஆமா, இந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து உங்களோட பர்சன் சைடு தான் இருக்கு. ஸோ உங்க சைடு வந்து நீங்க ரொம்ப தெளிவான நபரா இருப்பீங்க, எல்லா விஷயங்களையும் உங்க பர்சனுக்கிட்ட ஒளிவு மறை இல்லாம சொல்லிடுவீங்க. ஸோ உங்க சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோட பாதை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு, எந்தவித கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா போகலாம்.
பட் இவர்கள் பண்ண விஷயங்கள், மறைத்த விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு வினையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கு, தலைவலியை கொடுத்துட்டு இருக்கு, என்ன வேணா சொல்லிக்கலாம். ஸோ இதனால உங்க மனசு வந்து அப்படி இப்படின்னு பெண்டல மாதிரி ஆடிட்டு இருக்கு. இந்த பர்சனை பத்தி எப்படிடா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சிரமம் தான். இவங்களை பத்தி அவ்வளோ எளிதில் புரிஞ்சிக்க முடியாது. இவங்களும் வாயை திறந்து பெருசா சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான், நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வரல, பேசிட்டு தான் இருப்பீங்க. பட் இவங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்க மனசுல இவங்களுக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, ஏதோ திருமணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்க கூட. ஸோ இவங்களை விட்டுட்டு வேற ஒரு மறு திருமணம் பண்றதுக்கும் முடியாது, ஏன்னா மனசு ஒத்துக்காது, அவ்வளோ காதலிச்சிருக்கீங்க. இது நீங்களே குழப்பத்துல இருக்கீங்க பாருங்க. ஸோ இந்த குழப்பத்துல வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மறு திருமணம் பண்ணிப்பீங்க? ஸோ முதல்ல இந்த குழப்பத்தெல்லாம் தீருங்க, சரியா? பொருளாதாரம் சார்ந்து எந்த பயமும் வேண்டாம், அது நீங்க கடந்து வந்துருவீங்க. ஓகே, ஏதாவது சிக்கல் இருந்தா, கோர்ட்டு கேஸ் இருந்தா எல்லாமே உங்க சைடு வர சான்சஸ் இருக்கு. வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைச்சிடும். ஸோ பொருளாதாரம் சார்ந்த பயம் துளியும் வேண்டாம். பட் குழப்பங்கள் எங்க இருக்குன்னா அந்த மனிதர்களிடம் தான் இருக்கு, சரியா? ஸோ இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்துட்டு இவங்களே திருமணம் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுல எனக்காக வரேன் பாக்குறாங்க, நான் அதை பண்ணிக்கலாமான்னு கேட்டா அதுவும் பண்ணிக்கலாம். இதுல முடிவெடுக்க வேண்டிய பர்சன் வந்து நீங்க மட்டும்தான். இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க மட்டும்தான், சரியா? சரியான முடிவை நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் உங்க வாழ்க்கை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய். வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இரண்டாவது திருமணம், இதற்கு ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா? தடைகளை அகற்றாமல் பயணம் செய்ய இயலாது அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஓகே, உங்களோட முதல் திருமணத்துல ஏற்பட்ட நம்பிக்கை துரோகம் ஏதாவது இருக்கலாம், அவமானம் எங்கேயாவது உங்களை படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது. ஒரு பெரிய இயற்கை பேரிடர் நடந்தா எவ்வளவு ஒரு இழப்பு இருக்கும், அது மாதிரிதான் உங்களோட திருமணம் எங்கேயோ பலத்த அடி வாங்கியிருக்கு. ஸோ அந்த இழப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க சந்திச்ச பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்திருக்கலாம். ஸோ அதுல இருந்து உங்க மனசு இன்னும் விலகி வந்துடுச்சான்னு கேட்டா இல்ல, உங்க மனசுல இன்னும் அந்த காயங்கள், வடுக்கள்லாம் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட மனசு முதல்ல சரி பண்ணிக்கோங்க. இன்னொன்று பொருளாதாரம் சார்ந்து உங்களை பலப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க திருமணம் செய்யறதுங்கிறது ஒரு அன்பு, அக்கறை, ஒரு பாதுகாப்புக்காக தான் நம்ம செய்யறோம். பட் உங்க கார்ட்ஸ் எப்படி தெரியுமா வந்திருக்கு? ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த நாடுறது போல வந்திருக்கு. ஸோ இது இந்த காலகட்டத்துக்கு சரியா வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களை முதல்ல அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பக்குவத்தோட நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க தேடுற விஷயங்கள் கிடைக்கும். ஓகேவா? இப்ப பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு சில பேருக்கு குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களோட நலனையும் கொஞ்சம் பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு உங்களோட அன்பு தேவைப்படுது. ஓகே, நான் சொன்னேன், உங்களுக்கும் அன்பு, அக்கறை, பாதுகாப்பு எப்படி முக்கியமோ உங்களோட குழந்தைகளுக்கும் அதை விட முக்கியம், சரியா? ஸோ கவனிச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க மனசும் சில நேரங்கள்ல வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வேண்டுமா வேண்டாமாங்கிறது இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட்லயே இருக்கீங்க. அதனாலேயே நீங்க தேடுற விஷயங்கள் உங்களை விட்டு தள்ளி தள்ளி போகலாம். எஸ், தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு காரணமா இருக்கு, சரியா? ஸோ உங்களை முதல்ல பலப்படுத்திக்கிட்டு நீங்க என்ன வேணுமோ, சரியா, என்ன விரும்புறீங்களோ அதை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்கிட்டு நீங்க தேடுங்க, உங்களுக்கான விஷயம் உங்களை வந்து அடையும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய். வணக்கம். பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இரண்டாவது திருமணத்திற்கு எப்படி ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா செம்மையா அற்புதமா கொடுக்குறாங்க. நீங்க வேலை பார்க்கும் நபரா இருந்தா உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் வர சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் மனக்கசப்பு அதிகமா இருந்திருக்கும், உங்களோட உறவு சார்ந்து இருந்திருக்கும். ஸோ ஒரு நிம்மதியற்ற தன்மை உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா அதெல்லாம் இப்ப மாறி ஒரு நிம்மதி, அமைதி, ஆனந்தம், சந்தோஷம் என்ன வேணா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு மோடுக்கு நீங்க போயிடுவீங்க. ஸோ உங்களோட கார்மிக் சைக்கிள் அற்புதமா இருக்கு. என்ன விரும்புறீங்களோ அந்த விருப்பத்தை கரெக்டா சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கு, சரியா? உங்க வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சுக்கணுமோ அதை நீங்க அமைச்சுப்பீங்க. ஸோ உங்களை இன்னும் நீங்க பலப்படுத்திக்கோங்க, சரியா? ஸோ பிளெஸிங்ஸ் சூப்பரா இருக்கு. ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து அற்புதமா இருக்கு. எவ்வளவு ப்ரேயர் பண்ண முடியுமோ ப்ரேயர் பண்ணுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க சில நேரங்களில் எதிர்மறையா யோசிக்கிறீங்க, பழசு மாதிரி ஏதாவது வந்துருமா அப்படின்ட்டு, அந்த பயம் வேண்டாம், சரியா? அதை ஒண்டி எடுத்துறீங்க. மற்றபடி உங்களோட கார்ட்ஸ் வந்து அற்புதமா இருக்கு. நீங்க தான், நீங்க ஆணவம் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இனிமே உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போற நபர் யாருன்னா அது நீங்க தான். ஸோ எந்த பர்சன் எடுக்கிறீங்களோ அந்த பர்சனை கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். விட்டதெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ
ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் தவறி போயிருக்கலாம், பட் இப்போ அதெல்லாம் மீட் எடுத்துருவீங்க. அந்த சந்தோஷங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும், கிடைச்சிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய்.